அன்புள்ள கொன்றைங்கி தனசர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, இதுக்கு முன்னாடி நான் அமோக யோக ராசிகள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பேசிக்காக. அதுக்கப்புறமாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஜாதக ரீதியாக பாக்கியங்கள் நல்ல அமோக யோகங்களை பெறுபவர்கள் யார் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒவ்வொரு கிரக நிலைகளையும் நாம் போட்டு கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஜாதக ரீதியாக யார் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பேசலாம். முதல்ல இந்த ஜாதக ரீதியான எச்சரிக்கை அப்படிங்கிறது, இதுக்கு நம்ம உங்கள் ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருக்கலாம், லக்னக்காரங்களாக இருக்கலாம், புரியுதுங்களா? இங்கே ராசி ரொம்ப முக்கியமே இல்லை, உங்கள் ஜாதகம் தான் இப்போ முக்கியம். உங்கள் பர்த் சார்ட் எடுங்க, அந்த ராசி கட்டத்தை பார்க்கணும். ராசி கட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் எதுன்னா இந்த கடகம், இந்த இடத்த தான் பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுடைய ராசி கட்டத்தில் கவனிக்கணும், நவாம்சத்தை கவனிக்கக்கூடாது. இங்கே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிறது கடகத்தில் ராகு, கடகத்தில் கேது இருப்பவர்கள் மிக மிக கவனம். கடன் ரீதியான தொல்லைகளை தயவு செய்து உருவாக்கிடாதீங்க. பெருசாக பணத்தை வெளியே கொடுத்து வாராக்கடனை வாங்கிக்கிறது. பணம், நம்ம வீடு சொத்துக்கள் பாருங்கள், சுபவிரயங்களை ஏற்படுத்திக்கிங்க, நல்ல விஷயம். இந்த டைமில் வாகனம் வாங்கிக்கிங்க, அதாவது ஒரு சொத்துக்கள் காலி இடம் இருக்குது வாங்கிக்கலாம், ஆனால் கொஞ்சம் வில்லங்கம் பார்த்து வாங்குங்க. ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, தாராளமாக வாங்கிக்கிங்க. சுபவிரயங்களை மேற்கொள்ளுங்க, நேர்த்தி கடன்கள் எதாக இருந்தால் மேற்கொள்ளுங்க. ஆன்மீக ரீதியான ஒரு பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளலாம். கடகத்தில் ராகு கேது அல்லது அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஆனால் அதுக்கான பலனை இங்கே சொல்ல முடியாது. அது ஜாதகம் பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த பலன் அது என்ன அப்படின்னா, கடகத்தில் மாந்திங்கிற ஒரு கோள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க மாந்தி, கடகத்தில் மாந்தி, கவனம். கடகத்தில் மாந்தி இருப்பவர்கள் கவனம். அதோட நான் முடிச்சுக்கிறேன். ராகு அல்லது கேது இருப்பவர்கள் கூடவே சந்திரன் ராகு, சந்திரன் கேது எல்லாம் கவனிச்சுக்கங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும், ஒருத்தருக்கு தனியாக கூட இருக்கும். அதாவது சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சூரியன் ராகு, சூரியன் கேது, சனி ராகு, சனி கேது, புதன் ராகு, புதன் கேது, அடுத்தது சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, குரு ராகு, குரு கேது, இப்படி இதெல்லாம் அந்த காம்போவை சேர்த்திக்கங்க. இந்த மாதிரி காம்போ இருக்கும். இல்லை தனித்த ராகு தனித்த கேது இருக்கும், இல்லைன்னா ராகுவோட மாந்தி கேதுவோட மாந்தி. இதில் கவனமாக இருக்க வேண்டியது, கடகத்தில் ராகு, கடகத்தில் கேது, கடகத்தில் மாந்தி, கடகத்தில் ராகு மாந்தி, கடகத்தில் கேது மாந்தி, கடகத்தில் சந்திரன் ராகு கிரக சேர்க்கை, கடகத்தில் சந்திரன் கேது கிரக சேர்க்கை, கடகத்தில் சனி ராகு கிரக சேர்க்கை, கடகத்தில் சனி கேது கிரக சேர்க்கை, கடகத்தில் சனி ராகு மாந்தி கிரக சேர்க்கை, கடகத்தில் சனி கேது மாந்தி கிரக சேர்க்கை. இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பெரிய ரிஸ்க் எடுத்துடாதீங்க. உங்கள் தசாபுத்திகள் நல்லா இருக்கு, சரி, பார்த்து முடிவெடுக்கணும். அதிகமான பிரச்சனையை கொண்டு வர்றது, தேவையில்லாமல் வெளியே பணம் தெரிஞ்சவங்க அப்படின்னு பணம் கொடுக்குறீங்க. சரி, நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிக்கிற அப்படி ஒரு நண்பர், சரி பணம் கொடுத்துடலாம், அவர் ஏதோ வீடு கட்டுற கேட்குறாரு, அவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்காரு, கொடுத்தா அவ்வளோதான். காண மயிலாட கடன் மேலாட, வாங்கியவன் கொண்டாட, நான் இங்கு திண்டாட, தயவு செய்து கடன் கேட்காதீர்கள். அப்புறம் போர்டு எழுதி வச்சு உட்காந்துக்க வேண்டியதான். இந்த குரு ராகு, குரு கேது, அதாவது ஏன்னா குரு உச்ச பலத்தில் கடகத்துக்கு பயிற்சியாகி இங்கே ஜனனகால ராகுவை கடக்கும் போதோ கேது கடக்கும் போதோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருவர் செயற்கை கருத்தரிப்பு IVF குழந்தை பேருக்கு மருத்துவ ரீதியாக போறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதமாக வேலை செய்யும். மருத்துவ ரீதியாக ஒரு இதுவரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, மருந்துலேயே சரியாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஆப்ரேஷன் அதெல்லாம் எடுக்கும்போது நிச்சயமாக அந்த வலி வேதனை க்யூரபிள் குணப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகர்த்திடும். இது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட். அப்போ புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்க,
இடமாத்திரக்கு நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார், நிதானம். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு ஜனகால ராகு கேதுவை கடக்கும்போது கிளிட்டர், இது வந்து நாட் அ கோல்டு, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல சார். நம்ம மேனேஜர் சார், ஏற்கனவே பார்த்த மேனேஜர் தான் சார், அவர் வேற இடத்துல போயிட்டு கூப்பிட்டுருக்காரு, எனக்கு இங்கே டார்ச்சர் இருக்குது, நம்பி போகாதீங்க. நானும் பார்த்துட்டேன், 100க்கு 90 அவ்வளோதான். அதோட சரி, அவரை நீங்கள் உள்ளே போனக்கவர் அவர் கிளம்பி போயிடுவார் 6 மாதத்துல. அப்புறமா நீங்கள் உட்காந்துக்கிட்டு அப்புறம் புது மேனேஜர்கிட்ட அவஸ்தைப்பட்டு நீங்களே வெளியே வந்துடுவீங்க. இது எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த குரு ராகு. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் சார் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எப்படி இருக்கணும்? நான் எச்சரிக்கையாக இருக்கணும்னா சுபவிரயங்கள் மேற்கொள்ளுங்க, குழந்தைகளுக்கு நேர்த்தி கடன்கள், இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆன்மீக பிரயாணங்கள், குரு ராகு குரு கேது, ஆன்மீக தொடர்புகள், ஆன்மீக பிரயாணங்கள், சிவாலய தரிசனங்கள், இதெல்லாம் போகணும். அதே மாதிரி முன்னோர்களுக்கான தீதர்ப்பணங்கள் கொடுப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக பண்ணுங்க. சிவ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக அற்புதம். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆலங்குடி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை சிவக்ஷேத்திரங்கள், பிரதோஷகால வழிபாடு, இதெல்லாம் போய் தாராளமாக பண்ணலாம். அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்க ஜாத்துக்குள்ளேயே சனி ராகு சனி கேது குரு கேது இருந்து இங்கேயும் வந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்றது? அது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். அதனால மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த ராசி எந்த லக்னம் அப்படிங்கிறது இல்லை, உங்க ஜாத்துக்குள்ள நான் சொன்ன காம்பினேஷன் இருக்கிறவங்க தான். சார் எனக்கு அங்கே சுக்கிரன் தான் இருக்காரு சார், பிரச்சனை இல்லைங்க. எனக்கு அங்கே சனி இருக்காரு சார், பிரச்சனையே இல்லைங்க. ராகு கேது அவங்களோட கன்ஜெக்ட் தான் ஆகக்கூடாது. இந்த சனியும் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களும் கன்ஜெக்ட் ஆகக்கூடாது. கன்ஜெக்ட்னா ஏதாவது இணைப்பாக இருக்கக்கூடாது, கிரக சேர்க்கையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அமைப்பை நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒருத்தர் 4 வருஷம் கழித்து ஜாதகம் காட்டும் பொழுது கரெக்டாக இங்கே மாட்டிடுறாங்க. துலாம் ராசிக்கு ஒரு இடத்துல குரு வர்றான்னு வச்சுக்கோங்க, நமக்கு அப்போ வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கணக்காயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கேயோ சிக்கல் ஆகி போச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இங்கே தான் சிக்கல் வந்துருக்குது. எப்படி இப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ இதை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி சிக்கலை ஒருத்தர் ஏற்படுத்தி வந்திருக்கிறாங்க, புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த இடத்துல இருக்கிறத இங்கே எதுவும் பயப்படுத்துறதோ அப்படிங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது சார். எச்சரிக்கையாக இருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும். நாம் ஒரு கூட்டுத்தொழில் பண்ணுறோம்னா இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 வருஷம் விரிவாக்கம் பண்ணுறோம் சார், ஒரு சிறு விரிவாக்கம் தான் சார், நானே வந்து பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ் பர் ஃப்ளோ, அந்த தொழிலுடைய போக்கை நாம் நிறுத்தலை. புதிதாக ஒரு தொழில் பண்ணுறேன் சார், நான் ஒரு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், இப்போ திடீர்னு நான் டெக்ஸ்டைல்ஸ்குள்ளே வர்றதுக்கு பிளான் பண்ணுறேன் சார், வந்துடாதீங்கன்னு சொல்லுவேன். இதுதான் ஒரு அல்டிமேட்டான ஒரு டிவிஷனுக்கு, அல்டிமேட்டாக ஒரு துறைக்கு நம்ம வர்றோம், அவங்களோட நம்ம தொழில் பண்ணுறதுக்கு வர்றோம், ஏற்கனவே பார்த்த வேலையை விட்டுட்டு நாம் புதுசாக ஒரு இடத்துக்கு வர்றோம். இல்லை, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஆனால் பிள்ளை பேர் விஷயங்களுக்கு கொஞ்சம் சரியாக போயிடும். அதே மாதிரி இந்த நிறைய பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனைங்க அது இதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்து கன்சீவாக ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் சரிப்படுத்தி கன்சீவாகிற இடத்துக்கு கொண்டு போயிடும். சில நல்ல விஷயங்களும் இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்கலை. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் கவனிச்சா புரியும். இங்கே ராகு கேது இருப்பது, மாந்தி இருப்பது. மாந்தியை பற்றி நம்ம பேச முடியாது, அது வந்து கொஞ்சம் கணிதம் வித்தியாசம். ஆனால் தெரிஞ்சுக்குங்க, அது கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு இருக்குதுங்க, அவ்வளோதான். ஏன்னா அது வந்து இறப்புகள் தோஷங்கள் அந்த மாதிரி கணக்கில் காட்டு, அதுக்காக உங்களுக்கு இல்லைங்க. அதை வந்து அந்த ஜாதகத்தை பொறுத்து அது நம்ம எடுக்கணும். அதனால் வந்து நம்ம அதை இங்கே பேச முடியாது. அதனால தான் நான் மாந்தியை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க, சார் எனக்கு மாந்தி வந்துருச்சுங்க, எனக்கு மாந்தி இருக்குங்க. அது நம்ம மாந்தியை பற்றி அதிகமாக பேசுறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆயுள், அது அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவனுடைய ஆயுள் எல்லாத்தையுமே, அது தீவிர சிகிச்சைகள் இறப்புகள் இந்த மாதிரி ஒரு வாழ்கிற விஷயங்களை குறிக்கிறது இல்லை, கஷ்டப்படுறது வலி வேதனை இறப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்பாக போயிடுது. ஒரு மனிதனை சடலமாக்கி வேடிக்கை பார்க்குற கிரகமே இந்த மாந்தி தான். அதுக்காக மாந்தி கடந்தா அப்போ நாம எதாவது ஆகிடுமா, அப்படியெல்லாம் கிடையாது. அது அந்த ஜாதகம் பொறுத்து தான், உங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது, பயப்படாதீங்க. அது உங்கள் ஜாதகத்துக்குள்ள லக்னத்துக்கு 8 சனி காரகன், அவங்களாம் நல்லா பலமாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இந்த குரு கோச்சாரத்திற்குரிய குருவை கவனித்து உங்கள் கடகத்தோட மேட்ச் பண்ணி பாருங்கள், எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நன்றி, நமஸ்காரம்.